விஜய் டிவியில் பலருக்கும் மோஸ்ட் ஃபேவரட் சீரியல் அப்படின்னாலே அது மகாநதி தான். ரீசெண்ட் டைமாக மகாநதி சீரியல் ரொம்பவே விறுவிறுப்பாக போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மகாநதி சீரியலில் எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இன்னொரு பக்கம் காவேரியோட அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியும் காமிச்சிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள் திரும்ப வந்துருச்சு. காவேரி ஒரு வழியாக எப்படியாவது விஜய் கிட்ட தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க நல்லா சொல்ல முடியாமல் போயிடுது. எதிர்பாராத விதமாக கோவிலில் காவேரி மயக்கம் போட்டு விழ அந்த நேரத்துக்கு நிவின் அங்கே வந்து காவேரியை பார்த்துக்கிறாரு. ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், விஜய் கிட்ட அந்த விஷயத்த சொல்லலான்னு தான் முயற்சி பண்ணேன். ஆனால் இப்போ வெண்ணிலாவுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு. அதனால் விஜய் என்ன தேர்ந்தெடுப்பாரா அல்லது வெண்ணிலாவை தேர்ந்தெடுப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த விஷயத்த விஜய் கிட்ட சொல்லலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நிவினுக்கு காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பாரு. விஜய் கிட்ட சொல்லாட்டியும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கவங்க கிட்டயாவது இந்த விஷயத்த நீங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, அப்கமிங் எபிசோட்ல இவ்வளோ நாளா ஹிடனா வச்சிருந்த பசுபதி கேரக்டரை ரிவீல் பண்ணுறாங்க. அதாவது ராகினியோட அப்பா கேரக்டரையும் ராகினி கேரக்டரையும் டேரக்டர் ரொம்ப நாளாக மியூட்லேயே வச்சுட்டு இருந்தாரு. இப்போ வெண்ணிலாவுக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ரிவீல் பண்ணதால மறுபடியும் வில்லன் குரூப்புக்கு வேலை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பசுபதி ராகினி இவங்களுக்கு எப்படியாவது காவேரி விஜயை பிரிக்கணும் அப்படிங்கிறதா முதல் நோக்கமாக இருந்துட்டு இருக்கு. அதுக்காக தான் எப்படியோ கஷ்டப்பட்டு வெண்ணிலா இருக்க இடத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா வெண்ணிலாவை வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான காரணமாகவும் இருந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து இப்போ வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்ப வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறமா வெண்ணிலா கிட்ட விஜயை பற்றி சொல்லி அவ்வளோ சீக்கிரம் வாழ்க்கையை விட்டு கொடுக்கக்கூடாது, மேலும் எப்படியாவது காவேரிக்கு எதிராக வெண்ணிலாவை மாற்றி விடணும் அப்படின்ற ஃபுல் ஃபார்மில் இவங்க ரெண்டு பேரும் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா விஜய் வீட்டில் எடுக்கப்பட்ட மேக்கிங் ஸ்டில்ஸ் தான் இப்போது சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. விஜய் வீட்டில் பசுபதி, ராகினி, வெண்ணிலா எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்க மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாம் கூட இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. மேலும் இதுக்கப்புறமா மகாநதி இந்த மாதிரி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை சொல்லிட்டு வராங்க. அதே போல் இப்போ வந்திருக்க மேக்கிங் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போதும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.